கணேஷ் போயில ஓடுறேன் போட்டு தரவா? எதுக்கு? அது வேலைக்கு. உன்னையெல்லாம் எவனும் நாடகம் இல்லைன்னா சித்தால வேலைக்கு கூட கூப்பிட மாட்டாங்க. உன்னையெல்லாம் எவனுமே கூப்பிட மாட்டேன். புகழா இல்லைன்னா யாரு இல்லைண்ணா புகழா இல்லைன்னா யாரு போடி முண்டை சரிதான் போடா இவனே. அதை டான்ஸை போட சொன்னா வத்த முட்டையை போட்டு வச்சு பப்பனை போட சொன்ன பொறிக்கு பேரை போட்டு வச்சிருக்கீங்க. உள்ளவா என்ன அந்த கம்பெனி கொடுத்தீங்கன்னா 100 ரூபா சேர்த்து. அடே அப்போ உனக்கு கம்பெனி கொடுத்தா அப்படித்தான் இருக்கும். ஏன் கோவப்படுறீங்க? வாடி பையன் ஆடா அந்த அங்கா வர முடியாது. அவன் என்ன நக்கிறதுக்கு நடத்துக்கு என்னது புடுங்கிறதுக்கு நீ போட்ட வேணும்னு எங்க வாடா? எனக்கு மருமகதே வேணும். இன்னைக்கு ஃப்ரை ரைஸ் வாங்கிட்டு சொல்லி வாங்கிட்டு வரல. என் தங்க நீ நல்லா இருக்கணும் தான். உனக்கு ரெட்டை பிள்ளையா பறக்கணும். மாமா கிளுகிழப்பு வாங்கிட்டு வந்து கவட்டுக்குள்ள ஆட்டணும். கிளுகுல வந்து ஏன் கவட்டுக்குள்ள ஆட்டணும்? நீ வரியா? உன் குழந்தை கவட்டுக்குள்ள பெரிய திணி பையன் மகளே. போடா லூசு போய் வேணே. ஏய் லூசு லூசுன்னு எங்க அப்பாவுக்கு வேணும் தெரியுங்க. என்னது இது? பறக்கி திரும்பி எங்க அப்பா லூஸா இருந்தா கொஞ்சம் நூலை சுத்திக்க. என்னதான் சுத்தினாலும் அது டைட் ஆகாது. அப்ப கிரிச தடவிக்க. என்ன இதுக்கு ஏற்கனவே கிறிஸ்து தடவிக்கிறது வரைக்கும் போச்சு மட்டும். நீக்கிறக்காரனை உள்ள இருந்து வர சொல்ல. உன்னால பண்ண முடியாது. நீக்கிறக்காரன் தான் வருவேன். ஏய் ஜேஜிபி டிரைவர்ட்டே ஜேஜிபி ஓட்டு கத்துக்கிறோம். சரி அதுக்கு நீக்கிறக்காரே அவன் பல ஆங்கிலம் பண்றான். அப்போ உனக்கு ஒரு ஆங்கிலையும் பண்ண தெரியாது. எங்கால ஊர சீமக்கரை வடிவு தானே. என்னது அங்க போய் தான் அம்புட இப்படி இருக்குது. எப்படி இந்த மரத்தை பிடிக்கிட்டு போயிடுவேன். முன்னுட்டுமே நானே பத்தியா சரி கட்டிக்கிட்டு இருக்கேப்பா. அஞ்சுதா உலகத்திலேயே அந்த வீரத்தையும் ரோசத்தையும் கட்டி காத்தவன் ஆம்பளை. அந்த ஆம்பளைக்கு உறுதுணை இருக்க பொம்பளை. என்னத்த நீ வீரத்தை ரோசனை கட்டி என்ன பண்ண போற? ஆமா என்னத்த உருவனு உருவலைய உறுதுணையா? உறுதுணை கிடையாது. பெண் என்பவள் ஒரு ரீப்பர். சரி நீனு ஆம்பளை ஆணி. இங்க இருங்க. ஆணி அடிக்கடிக்கு ரீப்பர்ல இறங்கும். அப்படி கிடையாது. ரீப்பர் இந்த ஜாயண்ட் இந்த ஒர்க் அந்த ஹெவி போர். ரீப்பர்ல அதிகமா ஆணி போர் இருட்டுக்குள்ளே அக்க போர் பேபி. உனக்கான கப்ளிங் இந்த ஓஸ் ஏலம் 100 ரூபாய். ஓஸ் கேக்குறவங்க கேட்கலாம், கப்ளிங் கேக்குறவங்க கேட்கலாம். இதென்ன ஏலத்துல விட்டு இருக்க நான் கேக்குறேன். சரி அது என்ன? ஆணி ஒரேதான் புனிங்க தள்ளி இருந்துருச்சுக்க. இருங்க தங்கச்சி. என்ன இருங்க அண்ணே? கொஞ்ச நேரத்துல லேகியத்தை எடுக்கிறேன். ஆமா லேகியத்தை எடுத்து போட்டு என்ன வந்து கையில வச்சு தான் பார்க்க முடியும். கப்ளிங் ஓஸ்ன்னு சொல்லும் போது கோவப்பட்டேல. அது என்னன்னு விளக்கம் சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். இது நான் விளக்கம் சொல்லணுமா? அந்த அவங்களுக்கே தெரியுமா? கப்ளிங் என்பது என்னது? போர். அப்படின்னா இந்தியாவுக்கும் அயல் நாட்டுக்கும் போர். அதுல சுருங்குனவர் தான் அவர்.